Hello everyone. In this video, we are going to learn about the usages of can and could. இந்த வீடியோல நம்ம can and could எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். can அப்படின்னா நம்மளால ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால இங்கிலீஷ் பேச முடியும். இது எபிலிட்டி. த பேர்ட்ஸ் கேன் ஃப்ளை. பறவைகளால பறக்க முடியும். இதெல்லாம் முடியக்கூடிய விஷயம். அதனால இங்க நம்ம கேன் யூஸ் பண்றோம். இதுவே ஒரு பாசிபிலிட்டி சொல்லணும் அப்படின்னாலும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ யூ கேன் வின் த காம்படிஷன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் யாரோ ஒரு காம்படிஷனுக்கு போறாங்க அப்படின்னா நம்ம சொல்றோம், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா உன்னால இந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். பெர்மிஷன் கேட்கவும் நம்ம கேன் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ borrow your pen? உன் பெண்ணை நான் எடுத்துக்கலாமா? காண்ட். கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் தான் காண்ட். ஒரு விஷயத்த நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா நம்ம காண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ காண்ட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். என்னால ஃப்ரெஞ்ச் பேச முடியாது. ஐ காண்ட் ஸ்விம். எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால என்னால் நீந்த முடியாது. இதெல்லாம் நம்மளோட inability-ய காட்டுது. We cannot park the car here. நம்ம காரை இங்க பார்க் பண்ண முடியாது. It is prohibited. நமக்கு காரை பார்க் பண்ண இங்க பெர்மிஷன் கிடையாது. சோ இங்கேயும் நம்ம cannot யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம could-ஓட யூசேஜஸ் பார்க்கலாம். கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் could. ப்ரெசென்ட்ல நம்ம எபிலிட்டிஸை பத்தி சொல்ல எப்படி கேன் யூஸ் பண்ணுவோமோ அதே போல பாஸ்ட்ல நம்மளோட பாஸ்ட் எபிலிட்டி சொல்றதுக்கு could யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால இங்கிலீஷ் பேச முடியும். இது வந்து நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல சொல்வோம். இதையே பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா, ஐ குட் ஸ்பீக் ஹிந்தி when I was in Mumbai. மும்பைல இருந்தப்போ என்னால ஹிந்தி பேச முடிஞ்சது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I could memorize long poem when I was young. பெரிய போயம கூட சின்ன வயசுல இருக்கும்போது என்னால மெமரைஸ் பண்ண முடிஞ்சது. பொலைட் ரிக்வெஸ்ட் சொல்றதுக்கு கூட நம்ம could யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், could you explain that again? அதை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? could you help me with my problem? எனக்கு இந்த பிரச்சனையில ஹெல்ப் பண்ண முடியுமா? could-ஓட நெகட்டிவ் ஃபார்ம் தான் could not. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I could not attend the meeting yesterday. நேத்து என்னால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. இதுவே cannot-ல சொல்லணும் அப்படின்னா, I cannot attend the meeting. என்னால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. இதே could not அப்படின்னா, I could not attend the meeting yesterday. என்னால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. இதுதான் cannot-க்கும் could not-க்கும் ஒரு டிஃபரன்ஸ். கேன் குட் ரெண்டுத்துலயுமே நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது அதோட B1 வேர்ப்ல எந்த சேஞ்சும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் 2 languages. இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அப்புறம் கேன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பீக் அப்படியே தான் இருக்கு. இதான் V1 வேர்ப். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். இந்த வேர்ப்ல இது V1 வேர்பா தான் வந்திருக்கு. அதே மாதிரி I could run fast when I was young. இது past tenseல தான் இருக்கு. ஆனா இந்த run வந்து V1 verb தான் இருக்கு. ran-ஆ மாறல. நம்ம எப்பவுமே could-ஆ இருந்தாலும் வேற எந்த மாடல் verb-ஆ இருந்தாலும் நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். That's it with the lesson today. Thanks for watching my video.